பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னதை போல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, ஓ காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்கிறவனாய் இருந்த என்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்கிறவனாய் இருந்த மனுஷன் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால தான் ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விழுந்து போன தாவீதின் கூடாரமே மீண்டும் எழுந்து நின்றது. அதை போல ஒரு காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாகவும் அதை தின்கிறவனாகவும் இருந்த என்னை ஆண்டவர் அழைத்து இன்றைக்கு அநேக கூடாரங்கள் எழும்பும்படி ஆண்டவர் மாற்றி வருகிறதற்காக, பயன்படுத்தி வருகிறதற்காக அந்த தேவாதி தேவனுக்கு 1 கோடி நன்றி என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு காலை இருட்டோடு ஜெபத்திலே அருமையான இன்பராஜ் பாஸ்டர் அவர்கள் ஆரம்பத்திலே வசன ஆராதனையை பாடல்கள் மூலமாய் நடத்தி கொண்டிருந்தார். அவர்களோடு இணைந்து நானும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்குள் என்னை அர்ப்பணிக்கும் போது அவர் சொன்ன நிறைய காரியத்திலே ஒரு வாக்கியம் என் ஆவியை அனல் மூட்டினது, என்னுடைய சிந்தையை உயிர்மீட்சி அடைய வைத்தது. அந்த வார்த்தை என்னை வெகுவாய் கவர்ந்தது. அது எனக்கே வந்த தீர்க்க தரிசனமாகவும் நான் கர்த்தருக்குள் உணர்ந்தேன். உடனடியாக இன்றைக்கு இப்ப செய்திக்கு வரும் வரைக்கும் நான் இந்த வேத வாக்கியத்தை எடுத்து உயிர்ந்து ஆய்ந்து கவனித்து நிதானித்து அவைகளை உருட்டி பெரட்டி உள்ளும் புறம்பும் நல்லா கவனித்து அதன் காரியங்களை வைத்து ஸ்தோத்தரித்து அந்த வசனத்துக்காக ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தேன். அப்படி என்னதான் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று கேட்டால், லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆம், இந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்தை வாசிக்கும் போது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இந்த வார்த்தை தான் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின் வார்த்தை என்று சொல்லி நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருணோதயம் என்பதை குறித்து ஏற்கனவே 1-2 அல்ல பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இங்கு இருட்டோட ஜெபத்திலும் அது பலமுறை போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் திரும்பவும் இன்றைக்கு தேவன் திருவுளம் பற்றுகிறார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்கிற வார்த்தை வந்த உடனேயே என்னுடைய ஆவியிலே தெளிவான ஒரு காரியத்தை நான் நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன். நாம் எதை வாஞ்சிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதை எதிர்பார்க்கிறோமோ, திரும்ப சொல்றேன், எதை வாஞ்சிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதை எதிர்பார்க்கிறோமோ அது நம்மை தேடி வரப்போகிறது, அது நமக்கு கிடைக்க போகிறது என்கிறதான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதனால கர்த்தர் நம்ம ஊழியத்துல நம்ம ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மற்றும் கரங்களுக்கும் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக அநேகர் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக ஏன் தமிழகத்தின் பல ஏழை எளிய மக்களுக்கு பிரயோஜனமாக ஏதோ ஒரு பெரிய அருணோதயத்தை அங்கு நமக்கு அனுப்ப போகிறார் என்பது தெள்ள தெளிவாக உறுதியாய் தருகிறது.
இந்த அருணோதயத்தை குறித்து சொல்லும் போது முதலாவது வார்த்தை அந்த லூக்கா 1:79 என்ன சொல்லுது? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. பொதுவாக இங்கு சொல்லப்படுகிற அருணோதயமும் மற்ற எல்லாமே அந்நாட்களில் எருசலேமில் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த லூக்கா 1:79. இது இயேசுவின் பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருந்தாலும் இதற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் என்கிற ஒன்று வேதத்திலே உண்டு. அதன்படி உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அப்போ உன்னதத்திலிருந்து என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? ஆச்சரியமான ஒரு விளக்க வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 31:2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிற அருணோதயம் என்று சொன்னா இந்த யோபு 31:2 2 வார்த்தை சொல்லப்படுது. ஒன்று உன்னதங்கள், இன்னொன்று உன்னதம். இத நல்ல இந்த உச்சரிப்பை சொல்கிறோம். இந்த ப்ரொனன்சியேஷனை நல்லா கவனிக்கணும். உன்னதங்கள் என்று ஒன்றும் உன்னதம் என்கிற ஒன்றும் இங்கு சொல்லப்படுகிறது. உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். இப்போ உன்னதங்கள் என்று சொன்னால் என்ன? உன்னதம் என்று சொன்னால் என்ன? உன்னதங்களிலிருந்து கிடைக்கும் பங்கு என்று சொன்னால் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற தேவச்சனமே, நீண்ட நாட்களாய் விரும்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீண்ட நாட்களாய் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நீடிய பொறுமையோடு எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உன்னதங்களிலிருந்து கிடைக்கிற பங்கு என்றால் பரலோகத்திலிருந்து கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம். பரலோக ஆசீர்வாதத்திலே ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கு. இந்த பரலோக ஆசீர்வாதம் என்பதைத்தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். அந்த உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்கிற உயர வானத்தின் ஆசீர்வாதம் என்ன? அந்த பரலோக ராஜ்யத்திலே உன்னதமான இடங்கள் இருக்கிறது. உன்னதமான இடங்கள் என்றால் எது? நல்ல கண்ணாடி கடல் ஒரு உன்னதமான இடம், நல்ல கலங்கமற்ற தண்ணீர் ஒரு உன்னதமான இடம், நல்ல சீயோன் பர்வதம் ஒரு உன்னதமான இடம், மூப்பர்கள் சஞ்சரிக்கிற இடம் ஒரு உன்னதமான இடம், தூதர்கள் உலாவுகிற பகுதி ஒரு உன்னதமான இடம். இப்படி பல உன்னதமான இடங்கள் பரலோகத்திலே உண்டு. நீங்க ஆச்சரியத்தை கவனிக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சுதந்திரம் உன்னதமான பல பகுதியில் இருக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை பூமியில் இருக்கிற பரிசுத்தவானுக்கு, பூமியில் இருக்கிற பரிசுத்தவாட்டிக்கு, பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கதான் நீங்க கவனிக்கணும் உன்னதங்களின் ஆசீர்வாதம். அந்த லூக்கா 1:79 சொல்லுகிறது, ஓ உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதுல உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்று சொன்னா ஓ பூமிக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட பங்கு. அந்த வார்த்தை யோபு 31:2 சொல்லுது, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, தேவன் அவனவனுக்குரிய பங்கை எப்ப கொடுப்பாரு? இவன் செத்து பரலோகத்துக்கு போன பின்னாடி கொடுப்பாரு. இல்லாட்டி தேவனுடைய வருகை வந்து சபையும் மணவாட்டியும் ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஓ பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் பறந்து போகும்போது கொடுப்பார் என்பதுதான் நிறைய பேருடைய நினைவு.
ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அதை விட நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனுக்காய் ஜீவிக்கிறவர்களாய், தேவனுடைய சத்தியத்துக்காக உயிர் வாழ்கிறவர்களாய் இருந்தால், ஒரு ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னதங்களின் பங்கை இந்த பூமியிலேயே கர்த்தர் கொடுத்து விடுவார். உன்னதங்களின் பங்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நல்ல இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்ததை, எஸ்எஸ்கே சாமுவேல் என்று சொல்லப்பட்ட சிறுமையும் எளிமையுமான எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு என்ன கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவர்? மகனே, பயப்படாத, நீ என்னுடைய ஆசாரியனாயிருக்கிறாய், நான் உன் தகப்பனும் தேவனுமாய் இருக்கிறேன், நீ நீண்ட நாட்கள் வாஞ்சிக்கிறதும் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறதுமான அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை தரப்போகிற, அதுக்கு பேர் அருணோதயம் என்று சொன்னார். இதை இன்னைக்கு காலையில கர்த்தர் என்று சொன்ன உடனே நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லி, ஆண்டவரே, நீர் அருணோதயமாய் எனக்கு வரப்போகிறதற்காக, ஏராளமானதை கொடுக்க போவதற்காக நன்றி என்று சொல்லி துதிக்கும் போதுதான் இந்த உன்னதத்தின் பங்கை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, மனிதர்கள் மூலமாக அல்லது ஏதோ நிறுவனத்தின் மூலமாக கொடுப்பதை விட தேவன் பரலோகத்தில் இருக்கிற பங்குகளில் கொஞ்சத்தை எடுத்து இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு கொடுக்க போகிறது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து நான் தைரியமாய் சொல்லுவேன், தேவன் இந்த ஊழியத்துக்கு உன்னதங்களில் இருக்கிற எந்த பங்கை கொடுத்தாலும் அதை என் ஜனங்களோடும், என் மக்களோடும், என் அன்பு விசுவாச பிள்ளைகளோடும் எப்போதும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கு. இது இப்போதல்ல, ஆதி காலம் முதல் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான் என்கிற வார்த்தையின்படிதான் கர்த்தர் நடத்தி வருகிறார். இன்னமும் அதை செய்ய உதவி செய்வார். இப்போ ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த செய்தியை ஜெபத்தோடு கேட்கிறவர்கள் யாரானாலும், இந்த எஸ்எஸ்கே சாமுவேல் கொடுக்கிறானோ இல்லையோ, என் தேவனே உங்களுக்கு உன்னதங்களின் பங்கிலே ஒரு பங்கை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். மனம் பதறாதீங்கள். அடிக்கடி சிந்தனை சிதறலுக்கு இடம் கொடாதிருங்கள். இங்கு ஒரு வேதத்தின் ரகசியத்தை நான் சொல்லிதான் ஆகணும். என்னதான் பெரிய ஊழியக்காரன், எவ்வளவுதான் தேவனோடு பேசுகிறவன், தேவனே இறங்கி வந்து பேசுறான். இந்த மனுஷன் போய் ஆண்டோட்ட பேசுறதை விட இவனை தேடி ஆண்டவர் வர்றார், வந்து அவங்கிட்ட ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறார். அவ்வளவெல்லாம் அனுபவம் இருந்தும், பெரிய ஊழியக்காரனா இருந்தும், தீர்க்கதரிசியா இருந்தும், தேவனோடு பேசுகிறவனா இருந்தும், ஞானதரிசிக்காரனா இருந்தும் கூட ஒரு கட்டம் வரும்போது சாமுவேலே கொஞ்சம் குழம்பிட்டாரு. அவர் தான் சொன்னாரு, ஈசாயுடைய மூத்த மகனை பார்த்து, ஐயா என்ன அழகா இருக்கிறான், இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. இரண்டாவதவனை பார்த்து சொன்னாரு, இவன் பேச்சு எவ்வளவு இனிமையா இருக்குது, இவன் தான் ஜனங்களை கவர முடியும். மூணாவது மனுஷன் மகனை பார்த்து சொன்னாரு, இவன் மூன்றாம் பிதா, இவன் வந்தானாக்கா நல்ல ஆளுகை செய்வான் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் கடந்து போக பண்ணிக்கொண்டே இருந்தான். இப்ப நல்லா கவனிக்கணும், அவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருந்தோம், கர்த்தர் போல் நிரப்பு, அபிஷேகி, தைலத்தை ஊத்து சொல்லி இருந்தோம். யாரு தாவீதுன்றத சாமுவேலால உடனே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அவனே தடுமாறினாலும் அங்க தேவன் கூட இருந்து வெளிப்படையா பேசிட்டாரு, நீ உன் முகத்தையும் சரீரத்தை பார்க்கிறாய், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன். கர்த்தர் பேசி சாமுவேலுடைய குழப்பத்தை நீக்கி தாவீதை வர வச்சு அபிஷேகித்தான். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு உன்னதங்களின் பங்கு என்கிற
பரலோகத்தின் மாபெரும் மறைப்பொருளான பொக்கிஷங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். அது இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இவங்க சொன்னதா இருக்குமோ, அங்க சொன்னதா இருக்குமோ சொல்லி நீங்க அந்த அபிஷேகிக்க போன சாமுவேலை போல குழம்ப வேண்டாம். தெளிவாயிருங்க. அந்த இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன் யார் என்று சொன்னா தாவீதுடைய தகப்பனாகி ஈசாய் மட்டும்தான். சாமுவேலை தைல கொம்ப வச்சிருக்காரு, அவனை வர சொல்றாரு, இவனை போ சொல்றாரு, வேற பையன் இருக்கானு கேட்கிறாரு, கூட்டு வாங்கன்றாரு, என்னென்னவோ சொல்றாரு. நீங்க அந்த பகுதியை பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வயது முதிர்ந்த தகப்பனாகிய ஈசாய் சலனமற்றவனாய் இருக்கிறான், கலக்கமற்றவனாயிருக்கிறான், குழப்பமற்றவனாயிருக்கிறான். என்னதான் நடக்கிறது பார்ப்போம், ஏதாவது ஒன்று நடந்துதானே ஆகணும் பார்ப்போம் என்று நீடிய பொறுமையாயிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உன்னதங்களிலிருந்து உங்களுக்கு பங்கை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டபடினால் நீங்க அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ வாய்க்காதோ என்று கலங்கவே வேண்டாம். ஈசா என்கிற மனுஷன் பொறுமையோடு இருந்ததை போல பொறுமையோடு இருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு தைல குப்பி வரும், அந்த குப்பிக்குள்ள ஒரு தைலம் இருக்கும், அந்த தைலம் தானா உள்ள ஊற்றப்படும். அதை ஊற்றப்படும் போதே உங்க வீட்டில இருந்தே ஒரு அருணோதயம் என்கிற தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணுவாரு. அந்த அருணோதயத்தினால உங்களை சந்திப்பாரு, உங்க மூலமா உங்க ஜனங்களை சந்திப்பாரு, உங்க ஜனங்க மூலமா உங்க வீட்டார் சந்திக்கப்படுவாங்க, உங்க வீட்டார் மூலமாக அநேகர் சந்திக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. உன்னதங்களின் பங்கு அந்த யோபு 31:2 அழகா சொல்ற, உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு. இரண்டாவது, அந்த உன்னதத்தின் அருணோதயம் என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? அந்த யோபு 31:2 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். அல்லேலூயா. உன்னதங்கள் கிடையாது, உன்னதம். அது அப்படின்னா இந்த உன்னதம் என்பது எதை குறிக்கிறது? பிதாவாகிய தேவன் வசிக்கும் அந்த இடம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு இருக்கிற அந்த சிங்காசனம், 24 மூப்பர்களும் எண்ணிறைந்த தூதர்களும் ஒருமித்து இருக்கிற இடத்துக்கு பேர்தான் உன்னதம். அந்த உன்னதத்திலிருந்து என்ன கிடைக்குமா? சர்வ வல்லவர், கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். இந்த சர்வ வல்லவர் என்கிற வார்த்தையை எதை குறிக்கிறது? இப்போது இருக்கிற அபிஷேகத்தை விட என் மகனே, என் மகளே, வேறு ஒரு உன்னதத்தின் அபிஷேகத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போது இருக்கிற கிருபா வரங்களை விட என் மகனே, என் மகளே, இன்னும் சிறந்த கிருபா வரங்களை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போது இருக்கிற ஊழியம், இப்போது இருக்கிற தரிசனம், இவைகளை விட நான் இனிமேல் கொடுக்க போகிற ஊழிய தரிசனம் அது உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையுள்ளதா இருக்க போகிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு பக்கத்துல பூமியிலே அனுபவிப்பதற்கு வேண்டிய பங்கை கொடுக்கிறார், மறுபக்கத்துல தேவனுடைய ஊழியத்தை செம்மையா செய்ய, நல்லா செய்ய வல்லமையை கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் சகரியா 9:12 சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மை. உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும், உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும், இது ரெண்டையும் ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதற்கு பேர்தான் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பாக்கியம், எவ்வளவு அற்புதமான தேவனுடைய நடத்துதல் பாருங்க. அவ உன்னதத்திலிருந்து என்று சொன்னால் அது ஒரு பங்கையும் அது தேவனுடைய வல்லமையையும் காண்பிக்கிறதா இருக்கிறது.
அந்த நல்ல ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுப்பாராம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு அருமையான விளக்கத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இந்த லூக்கா சுவிசேஷம் 24:49 என்பது எழுத்தின்படி அர்த்தம் என்னன்னா, பெந்தேகோஸ்தே நாளை குறித்து இது சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படுவார், காட்டி கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார், குற்றஞ்சாட்டப்படுவார், சிலுவையில கொலை செய்யப்படுவார். கொலை செய்யப்பட்ட இயேசு அடக்கம் பண்ணப்படுவார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு உயிரோடு வருவார். உயிரோடு வந்த உடனே சீசர்கள் அப்போஸ்தலர் மேலறைக்கு போவாங்க. மேலறையில போய் காத்திருப்பாங்க. அப்போ அக்கினி நாவு பழந்த வண்ணம் அபிஷேகம் வந்து இறங்கும். எல்லாரும் ஆவிக்குள்ளாக்கப்படுவார்கள். இதுதான் இந்த லூக்கா 24:49 உண்மையான ஒரு விளக்கம். அது குறித்த தீர்க்க தரிசனம் தான் இது. ஆனால் அதே சமயத்துல தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய சத்திய வியாக்கியானமும் இதுல உண்டு. என்ன வியாக்கியானம்? அந்த வசனம் சொல்லுது, நோ சூத்திரம் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்கு தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார்? நம்முடைய இருட்டோட ஜெபத்துக்கு முத அவர் கொடுத்த வாக்கு தத்தமே மார்க்கு 1:35 தான். அவர் அதிகாலமே இருட்டோட வேலையில் எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் தனித்து ஜெபம் பண்ணினார். இதுதான் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்கு தத்தம். இது நிறைவேறிச்சா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிட்டு தான் இருக்கு. இருட்டோட ஜெபத்துக்கு மக்கள் வர்றாங்க. இருட்டோட ஜெபத்துல போதிக்கப்படுகிறோம். அந்த வாக்கு தத்தம் அதே போலதான் இந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு 2வது ஆண்டு சொல்லுகிறார், பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு உங்களுக்கு இன்னதை கொடுக்க வேண்டும் என்பதை பிதா தீர்மானித்து விட்டார். சிஸ்டர், இனிமேலும் நீங்க அழுது ஜெபிச்சு கிடைக்கணும்னு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதர், எனக்கு அன்பளி தாரும் இப்படி தாரும் என்று சொல்லி யாருடைய வாயிலிருந்தாவது ஏதாவது தீர்க்க தரிசனம் வந்துராதான் நீங்க ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் அனுப்புவதற்கு தீர்மானித்து விட்டார். அவர் அனுப்பினால் அது வந்து கிடைப்பதற்கு எவ்வளவு நேரமாகும், எத்தனை நாட்கள் ஆகும்னா, ஒரு வேதாகம கணக்கின்படி குறைந்தபட்சம் 21 நாட்கள் ஆகும். பிதாவாகிய தேவன் தாம் வாக்கு தத்தம் பண்ணினதை அங்கு அனுப்ப ஆரம்பித்து அது பூமியில வந்து கிடைப்பதற்கு சில நேரத்துல சிலருக்கு 21 நாட்கள் ஆகும். இது எல்லாருக்கும் கிடையாது. இன்னும் சிலருக்கோ கர்த்தர் நல்லவர், அது 40 நாட்களும் ஆகும். இன்னும் சிலருக்கோ அடுத்த நாளே மறுநாளே அது கிடைத்துவிடும். ஏன் இப்போ பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் அனுப்ப ஆரம்பித்து நமக்கு கிடைக்க ஏன் 21 நாள் ஆகுதுன்னா, தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல தானியேல் என்கிற அருமையான தேவ மனுஷன் ஏறத்தாழ 3 வாரத்துக்கு அவர் உபவாசிக்கிறார்.
ஒரு வாரத்துக்கு 7 நாள் என்று சொன்னால் 7 பிளஸ் 7 இன்ட்டு 3 மூவேலு 21. குறைஞ்சது 21 நாட்கள் வானமண்டலத்தின் பொல்லாத அதிபதி தானியேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கக்கூடாதபடி போராடிட்டு இருந்தான். கடைசியிலே கர்த்தரால் அனுப்பப்பட்ட பிரதான தூதன் வந்து அந்த சத்துருவானவனை மடங்கடித்து தானியேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கிடைக்க பண்ணினார். அது 21 நாளானது. இது தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எடுத்துக்கொண்ட நாட்கள். சமாரியாவின் நாட்கள், சமாரியாவின் வாக்குத்தத்தம் என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த சமாரியாவின் வாக்குத்தத்தம் என்பது நாளை இந்நேரத்தில் என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா அங்க எலிசா என்கிற அற்புதமான தேவ மனிதன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நாடு பஞ்சத்துல இருக்குது, ராணுவம் யுத்தம் பண்ண முடியல, ஜனங்க பசியில இருக்கிறாங்க, ஒருத்தர் பிள்ளைய ஒருத்தர் அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பஞ்சம் கொடிதா இருக்கு. இந்த நேரத்துல கர்த்தர் சொல்கிறார், நாளை இந்நேரத்திலே கழுதையின் தலை விற்கப்படும், நாளை இந்நேரத்திலே கோதுமை மாவு விற்கப்படும், நாளை இந்நேரத்திலே வார்கோதுமை விற்கப்படும், நாளை இந்நேரத்திலே கோதுமை மாவு கிடைக்கும் என்று அங்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம். இப்ப சமாரியாவுக்கு கொடுக்க பிதா சித்தமாயிட்டார். முதல் நாள் தீர்க்க தரிசனம் வந்தது, மறுநாள் உடனே நிறைவேறினது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஓ லூக்கா 24:49 படி பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் உங்களுக்கு அனுப்புவதற்கு ஆயத்தமாயிட்டார். இனி உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய துதியும் உங்களுடைய பொறுமையும் தான் அதை பெற்றுக்கொள்ள வைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், என் அன்பு ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படையா சொல்றேன், இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்காக பிதாவினால் உன்னதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் அனுப்ப ஆரம்பித்து விட்டார். சீக்கிரமாக இந்த ஊழியத்துக்கு வேண்டிய உன்னதமான ஆசீர்வாதங்கள், உன்னதமான பங்குகள், உன்னதமான தங்குனர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுப்ப ஆரம்பித்து விட்டார். வெகு சீக்கிரத்திலே இயேசுவின் வல்லமை ஊழியம் பெற்றுக்கொள்ள போகிறது. இன்னும் அநேகருக்கும், ஏழைகளுக்கும், ஏராளமானவர்களுக்கும் இன்னும் வாரி இறைக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இது எல்லாமே பிரசங்க விளக்கம் கிடையாது. இன்றைக்கு காலையிலே வேதத்தை தியானித்து ஸ்தோத்தரித்து ஆண்டோட வார்த்தையை அப்படியே அசைப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. அதை பெற்றுக்கொண்ட உடனே என் ஆவியிலே ஒரு களிப்பு, மனதிலே ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்திலே பெரிய சந்தோஷம். உதடுகள் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தது, கண்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. என் ஆண்டவரே என்னை இவ்வளவாய் நேசிக்கிறீரே, என் ஆண்டவரே இவ்வளவாய் சந்திக்கிறீரே, என் ஆண்டவரே இவ்வளவாய் எனக்கு வார்த்தை கொடுக்கிறீரே என்று சொல்லி மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்து விட்டேன். நீங்களும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். அது என்ன முக்கிய நேரம்? இந்த லூக்கா 1:79 சொல்லுகிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்துல இருந்தோம். இப்போ முக்கியமான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, கவனிங்க. விசுவாச தெய்வ பிள்ளைகள், அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்கு, கொஞ்சம் கவனிங்க. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் மன்னிக்கணும், உன்னதங்களின் பங்கையும் உன்னதத்தின் வல்லமையையும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாய்விட்டார். பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுவதை அனுப்புவதற்கும் சித்தமாகிட்டார். ஆனா இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பங்கும் சுதந்திரம், உன்னதத்தின் வல்லமையும் யாருக்கு கிடைக்கும்?
இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். யாருக்கு கிடைக்கும்? இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் கிடைக்குமா? இந்த பிரசங்கத்தை கவனிச்சுட்டு அனைவருக்கு கிடைக்குமான்னு கேட்டா, நான் இங்க சத்தியத்தை சத்தியமா மட்டும்தான் சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல வேண்டும். இந்த உன்னதத்திலிருந்து வருகிற இந்த ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால், முதலாவது அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கர்த்தர் 6வது வசனம். லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். உன்னதத்திலிருந்தும் உன்னதங்களிலிருந்தும் வரப்போகிற பங்கும் வல்லமையும் யாருக்கு கிடைக்கும் என்றால், இந்த சகரியா மற்றும் எலிசபெத் 2 பேரும் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களுக்கு இந்த உன்னதத்தின் பங்கு கிடைக்கும். தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களுக்கு இந்த உன்னதத்தின் பங்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதையா அப்படின்னா, கிடைக்காது என்று ஒரு ஊழியக்காரனாகி நான் என் வாயினால் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க சகரியாவை போல எலிசபெத்தை போல 2 நிலைமையில மாறணும். ஒண்ணு, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் குற்றமற்றவர்களா இருங்க. 2வது, தேவனுடைய நீதியை சரியா நடத்துங்க. இது 2ஐயும் பண்ணி பாருங்க. நீங்க 50 வருஷம் இல்ல 64 வருஷம் வேலை பார்த்திருந்தாலும் 64 வருஷமா கிடைக்காத ஒரு பெரிய ஆதாயத்தை 6 வாரத்துல கர்த்தரால் கொடுக்க முடியும். ஐயோ, இவ்வளோ வருஷம் பிரயாசப்பட்டு இதெல்லாம் பண்ணனே, எனக்கு பங்கு கிடைக்காதனா, நீங்க குற்றமற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாக இருந்தா இந்த உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் ஆசீர்வாதமும் குற்றமற்றவர்களுக்கும் நீதியாய் நடக்கிற சகரியா எலிசபெத் போன்றவர்கள் தான் கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. இன்னும் சிலருக்கு இந்த பங்கை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த பங்கு யாருக்கு என்று சொன்னார்? அடுத்தது அங்கு இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த மரியாள் ஒரு இளம் பெண், ஒரு வாலிப பிள்ளை, வயதுக்கு வந்தவள், பருவம் அடைந்தவள். ஆனால் இந்த மரியாளுக்கு ஏன் இந்த உன்னதத்திலிருந்து பங்கு கிடைச்சது அப்படின்னாக்கா, ஒரு விசேஷித்த வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்கள் யார்? தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறவர்கள் யார்? தேவனுடைய கிருபையே ஜீவன் என்று சொல்லுகிறவர்கள் யார்? அவர்களுக்கு இந்த உன்னதத்தின் பங்கு கிடைக்கும். அவர்களுக்கு இந்த உன்னதத்தின் வல்லமை கிடைக்கும். முதலாவது சகரியா, 2வது எலிசபெத், 3வது மரியாள். சகரியா பெறுவதற்கு காரணம் அவன் நல்ல சுதந்திரம், குற்றமற்ற மனுஷன். எலிசபெத் பெறுவதற்கு காரணம் நீதி செய்கிற மனுஷன். மரியாளுக்கு உன்னதத்தின் அருணோதயம் கிடைப்பதற்கு காரணம் அவள் கிருபை பெற்றவள். அந்த கிருபை பெற்று இருந்தா, அந்த ஒரு கேரண்டி கார்டு இருந்தா, அந்த ஒரு ஐடென்டிஃபை இருந்தா, இந்த உன்னதத்தின் அருணோதயமாகிய ஆசீர்வாதம், உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் இந்த 3 பேருக்கு தான் கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இன்னும் சிலருக்கு இந்த உன்னதத்தின் அருணோதயம் கிடைக்கிறது. யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. அப்பொழுது சிமியோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனும்
இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. உன்னதங்களின் அந்த அருணோதயத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு இங்கு 4வது ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த மனுஷன் தான் சிமியோன் என்கிற அற்புதமான தேவ மனுஷன். ஐயா, ஏன் இந்த சிமியோனுக்கு உன்னதங்களின் அருணோதயம் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். பரிசுத்தாவி வந்தார் அல்ல, பரிசுத்தாவி நிறைத்தார் அல்ல, பரிசுத்தாவி இருந்தார். அப்படின்னா பரிசுத்தாவி எங்கே இருக்கிறதோ இந்த சிமியோனும் அங்கே இருந்திருக்கிறார். சிமியோன் எங்கே இருந்தாரோ பரிசுத்தாவியும் அங்கே இருந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவிக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் ஜீவித்ததுனாலதான் இந்த உன்னதத்தின் அருளோதயம் நேரா சிமியோனின் கையிலேயே வந்து கிடைக்கும். என்ன ஒரு பாக்கியம்! சகரியா, எலிசபெத்து, மரியா, இப்போ சிமியோன் 4 பேருக்கு கிடைச்சிருச்சையா. உன்னதங்களின் அருணோதயம், உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் இவர்களுக்கு கிடைச்சிச்சு. இதோடு முடிஞ்சிருச்சா? இல்லை. 5வது இன்னொருத்தருக்கும் இந்த அருமையான உன்னதத்தின் அருணோதயம், உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் கிடைத்தது. யாருக்கு கிடைத்தது? அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவர், 37வது வசனம் பாருங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. உன்னதங்களின் பங்கு, உன்னதத்தின் வல்லமே, ஓ உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயோ இங்கு 5வதாக யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஓம் சூத்திரம், அன்னாள் என்று சொல்லப்பட்ட ஒரு விதவைக்கு கிடைக்குது. ஏன் விதவைக்கு போய் கத்துறது கொடுத்தார்னா, அவளை குறித்த ஆவியானுடைய சாட்சிய பாருங்க. நம்பர் 1, அவள் தேவனுடைய ஆலயத்திலேயே தங்கி தாபரிக்கிறவர். நம்பர் 2, இரவும் பகலும் உபவாசத்தை ஜெபிக்கிற தாய். நம்பர் 3, அருமையாய் ஜெபம் பண்ணி ஓ பிதாவை பிரியப்படுத்துகிற குமாரத்தி. நம்பர் 4, நல்ல ஆராதனை செய்கிற தாய். இந்த 4 ஆவிக்குரிய சுபாவங்கள் இருந்ததுனால தான் இந்த அருமையான அன்னாளுக்கும் இந்த உன்னதத்தின் உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் உன்னதத்தில் தோன்றின அருணோதயமும் கிடைத்தது. இப்போ ஒரு ரகசியத்தை பாருங்க. சகரியா வயது முதிர்ந்த மனுஷன், எலிசபெத்து வயது முதிர்ந்த மனுஷி. ஓ கர்த்தர் நல்லவர். இங்கு அன்னாள் வயது முதிர்ந்த தாய். ஓ கர்த்தர். இவங்க 3 பேரும் பாருங்க நல்ல வயசானவங்க. இதுல இடையில ஒரே ஒரு நபர் மரியாள் மட்டும்தான் இளம் வயது. இப்போ இந்த உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் இந்த 4 பேரை அருமையா சந்திக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவை போல குற்றமற்றவர்களாய் நடக்க பழகுங்கள். எலிசபெத்தை போல நீதியானவைகளை நடப்பிக்க பழகுங்கள். மரியாளை போல கிருபையை சார்ந்து ஜீவிக்க பழகுங்க. ஓ அன்னாளை போல கர்த்தருடைய ஆலயமே தஞ்சம் என்று, கர்த்தருடைய ஊழியமே கிருபை என்று கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. இந்த 4 பேரை போல உங்க ஜீவியம் மாறினால்
ஒரு தேவ மனுஷனா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு தீர்க்கதரிசியா நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த லூக்கா 1:79 படி உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அருணோதயம் கண்டிப்பாய் கிடைக்கும். லூக்கா 31:2 படி உன்னதங்களின் பங்கும் உன்னதத்தின் வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கும். இது கர்த்தரிடத்தில் ஆயத்தமாய் இருக்கிறது. பிதா தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். அது உங்க மடியில வெல்லணும், அது உங்க மடியில கிடைக்கணும், அது உங்க கண்ணுக்கு அகப்படணும், அது உங்களை குளிர்விக்கணும். அவ்வளவுதான். இதோ உன்னதத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு விட்டது. இதோ உன்னதத்திலிருந்து அந்த கிருபை புறப்பட்டு விட்டது. இதோ உன்னதத்திலிருந்து அருணோதயம் புறப்பட்டு விட்டது. இதோ அந்த உன்னதத்திலிருந்து அந்த பங்கு கிடைத்து புறப்பட்டு விட்டது. இதோ உன்னதத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு விட்டது. இதோ ஏற்ற நபர்களுக்கு, ஏற்ற ஜனங்களுக்கு, ஏற்ற சபைக்கு அது தானாகவே வந்து கர்த்தரால் கிடைக்க போகிறது. கிடைக்க போகிறது. எஸ்எஸ்கே சாமுவேல் மட்டும் மேலே வந்தால் போதும். இயேசுவின் வல்லமை ஊழியம் மட்டும் மேலே வந்தால் போதும் என்பது நம்முடைய ஊழியத்தின் தரிசனம் கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி வெளிப்படையா சொல்லுவேன், நம்முடைய ஜனங்கள் உன்னதத்து அளவுக்கு உயர்ந்திருக்கணும். எல்லாருமே நல்ல நிலைமையிலே கனம் பெற்றவர்களா இருக்கணும். ஒரு தேவ மனுஷனா சோத்ரு உங்கள் மீது வைத்த அன்பினால் சொல்றேன், என்னை சந்திக்க இருக்கிற அந்த உன்னதங்களின் அருளோதயம் உங்களை சந்திப்பதாக, உங்க பிள்ளைகளை சந்திப்பதாக, உங்க குடும்பங்களை சந்திப்பதாக. அதுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுங்க. சகரியாவை போல குற்றமற்றவர்களாய், எலிசபெத்தை போல நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய், மரியாளை போல நல்ல கிருபை பெற்றவர்களாய், அன்னாளை போல ஆராதிக்கிறவர்களாய் அப்படி மாறி பாருங்க. நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம். அந்த உன்னதங்களிலிருந்து தோன்றுகிற அருணோதயம், உன்னதங்களின் பங்கு, உன்னதத்தின் வல்லமை, இதை கர்த்தர் உங்க மடியிலே கொண்டு வந்து போடுவார். அது மிகுந்த சமாதானத்துக்கு ஏதுவாயிருக்கும். அது மிகுந்த சந்தோஷத்துக்கு ஏதுவாயிருக்கும். கடைசியா சொல்லி முடிக்கிற இந்த அருணோதயம் யாரையா? இந்த அருணோதயம் எதை கொடுக்கிறது? அதுதான் பாலகனாகிய இயேசு. பாலகனாகிய இயேசு. இயேசு பாலகனாய் இருக்கும் போதே அவருக்கு ஞான வெளிப்பாட்டை பாருங்க. குற்றமற்றவங்களுடைய அந்த வம்ச வழியில தான் நாம் போகணும். கிருபை பெற்ற அந்த தலைமுறையில தான் நான் நுழையணும். பரிசுத்தாவி தங்கி இருக்கிற தேவ மனுஷன் கையில தான் நான் ஏந்தப்படணும். நல்ல ஜெபிக்கிற உபவாசிக்கிற தாயினாலதான் நான் புகழப்படணும்னு சொல்லி பாலகனா இருக்கும் போதே அவர் ஞானத்தோடு இந்த காரியங்களை செய்தார் என்று சொன்னா, உன்னதங்களின் அருணோதயம் உங்களை சந்திக்கும் போது இப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் உண்டாகும், இப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாடு உண்டாகும், இப்படிப்பட்ட தெய்வீக நற்கிரியைகள் உண்டாகும். அந்த உன்னதங்களின் அருணோதயம் உங்களை சந்திப்பதாக ஆயத்தமாயிருங்க. ஜெபத்தோடு இருங்க. உலகத்தை விட்டு பிரிந்து வாழ பழகுங்க. உலகத்துல இருந்தாலும் உலகம் நம்மை கரைப்படுத்த கூடாது. பூமியில் இருந்தாலும் நாம் பூமிக்குரியவர்கள் கிடையாது என்கிற சிந்தையிலே கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய கிருபையோடு வாழ்வோம். கர்த்தருடைய நீதியிலே வாழ்வோம். கர்த்தருக்கும் குற்றமற்றவர்களாய் இருப்போம். கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவி வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவோம். அப்போ இந்த உன்னதத்தின் அருணோதயமும் உன்னதங்களின் பங்கும் உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையும் உங்களையும் என்னையும் நம்மையும் சந்திக்கும். நாம் கண்டிப்பாய் ஒரு நாள் சாட்சி சொல்ல போகிறோம். தேவனே இதை வாய்க்க பண்ண போகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, இந்த காலையிலே
கர்த்தர் நல்ல வசனங்களையும் பாடல்களை கொடுத்து ஆராதிக்க வைத்தேன். அருமையான 100 ஸ்தோத்திர பலிகளை சொல்ல வைத்தேன். அவைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அற்புதமான அறிவிப்புகளுக்காக நன்றி. எல்லாவற்றை விட உன்னதங்களிலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று இன்னைக்கு ஆவியானவர் தாமே திருவுளம் பற்றி ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் வெளிச்சத்தை கொடுத்து அது உன்னதங்களின் பங்கு என்றும் உன்னதத்திலிருந்து கிடைக்கிற வல்லமை என்பதை எங்களுக்கு விளங்கு காட்டி கர்த்தர் நல்லவை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பட்சபாதம் இல்லாமல் சொன்ன ஆண்டவர் இதோட பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கின்ற வார்த்தையின்படி ஊழியக்காரனா நான் சொல்றேன், யாருமே புறக்கணிக்க வேண்டாம் ஆண்டவரே. இவர்கள் பங்குள்ளவர்கள் அல்ல, இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தயவாய் ஒருவரையும் புறந்தள்ளாமல் எல்லாருக்கும் அந்த அருணோதயத்தை தாரும். எல்லாருக்கும் அந்த பங்கை தாரும். எல்லாருக்கும் அந்த வல்லமையை தாரும். எல்லாரும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறைவுள்ள மனுஷர்கள் தான். நீ இரக்கத்தின் பிதாவல்லவா, மன்னித்து உடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். இனிமேல் இவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பின்பு குற்றமற்ற சகரியாவாய் மாறட்டும். நீதியை நடப்பிக்கிற எலிசபெத்துக்களாய் மாறட்டும். கிருபைக்குள் வாழ்கிற மரியாள்களாய் மாறட்டும். எப்போதும் பரிசுத்தாவி தங்கி இருக்கிறதான சிமியோனாய் மாறட்டும். கர்த்தர் நல்லவை எப்போதும் ஆராதிக்கிறார் அன்னாளாய் மாறட்டும். இந்த ஆவிக்குரிய உண்மையான முன்மாதிரியோட பிள்ளைகளை நிரப்புவதா, இதனால் இவர்கள் உன்னதத்தின் அருணோதயத்தை சந்திக்க, அந்த உன்னதத்தின் அருணோதயம் இவர்கள் குடும்பத்தை, வீட்டை, இவர்களை நிரப்பட்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நடப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.